20வது மாதாந்திர கருத்தரங்கின் பங்கு பெற வருகை புரிந்துள்ள ஜோதிட ஆர்வலர்கள் ஆகிய உங்களை மனதார வணங்கி, இந்த வாய்ப்பினை வழங்கிய ஜோதிட அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் செயலர், துணைச் செயலாளர், துணைத் தலைவர் அனைவருக்கும் நன்றியினை கூறி, இப்போ நான் பேச வந்திருக்கிற தலைப்பு நான்காம் பாவம். நான்காம் பாவம்னா நாம் காமனாக என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, கல்வி, வீடு, நண்பர்கள், தாய், இதெல்லாம் நினச்சிட்டு இருப்போம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிசூட்சுமங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே மேடையில் பேசும்போது அப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கிரகங்களின் சாரங்களையும் அன்றைய தேதிகளையும் நான் ரொம்ப கவனமாக பார்ப்பேன். ஐயா பண்டிட் ஐயா முந்தா நாள் என்கிட்ட பேசும்போது, ஐயா நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டப்ப, நான் தேர்வு செஞ்சது 4ஆம் பாவம். ஆக்சுவலாக நான் பேசுகிறப்ப கௌளவ கரணம் நடக்குன்னு நான் கவனிக்கல. நானாக தேர்வு செஞ்ச அதே கௌளவ கரணம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கௌளவ கரணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கௌளவ கரணம் பூமியினுடைய தன்மையுடைய கரணம். இந்த கௌளவ கரணத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம். அந்த காலத்தில் வங்கிகள், கஜானாக்கள் இல்லாததற்கு முன்னாடி பூமியில் தான் செல்வத்தை சேர்த்துவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமியில் போச்சு வச்சுருந்தாங்க, அதை ஏதோ வேலை செய்யும்போது தோண்டும் போது கிடச்சிது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கௌளவ கரணத்தில் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாலே அந்த குடும்பத்தில் செல்வத்தினுடைய தன்மை அதிகரிக்கும். இதே தன்மை ரிஷபத்துக்கும் உண்டு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கும் உண்டு. ஓகேங்க. இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரம் லக்கணம் மேச லக்கணம் ஓடிட்டுருக்கு, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி ஓடிட்டுருக்கு. ஓகேங்க. இந்த 4ஆம் பாவம் அதிகபட்சமாக ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் டச் பண்ணக்கூடிய பாவமே இந்த 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவமும் 7ஆம் பாவம் தான் அதிகமாக வரும். அதுக்கு அடுத்தது 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் வரும். உங்களுக்கு ஆதிபத்தியத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்தில் ஒரு மனிதனுடைய முதல் தாய் தான், முதல் ஸ்தானம் தாய் தான். அதற்கு அடுத்ததாக நண்பர்களும் இதில் வருவார்கள். 7ஆம் இடமும் வருவாங்க, 4ஆம் இடமும் வருவாங்க. அதற்கு அடுத்ததாக என்ன வரும்? வீடுங்க. ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவைகளில் உணவு, அடுத்ததாக இருப்பிடம், அடுத்ததாக அவங்களுடைய மானம் காக்கக்கூடிய ஆடை, இது அனைத்துமே இந்த 4ஆம் பாவத்தில் இருக்குது. சரி, இப்போ ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டிய அம்சம் என்ன? ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறார், சார் நான் சொந்த வீட்டில் இருப்பேனா, வாடகை வீட்லேயே இருப்பேனா, இல்லை சொந்த வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்போ கட்டுவேன், சொந்த வீடு கட்டக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா? இந்த கேள்விகள் நம்ம சந்திக்கக்கூடிய கேள்விகள். இதுக்கு நீங்கள் உடனே நம்ம என்ன செய்வோம்? அடிப்படையாக 4ஆம் இடத்தை பார்ப்போம், 4ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம். இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி எடுத்திருக்கோம். எங்களது குருஜியும் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இது. அது கூடயே நிறைய ஆய்வுகள். நீங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம மீட்டிங்கில் உட்காந்து கேட்கறது இந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது. தினசரி ஜோதிட ஆய்வுகள் செய்பவர்கள் எத்தனை பேர், அதில் எத்தனை மணி நேரம் செய்பவர்கள் எத்தனை பேர், இதையும் தாண்டி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஜோதிடம் இல்லாத நேரங்கள் குறைவு, எந்த நேரமும் ஜோதிடத்தை பற்றியும் கிரகங்களை பற்றியும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ இதில் பார்க்கும்போது நான் சொன்ன கருத்தான வீடு கட்டுவோமான்னு கேட்கும்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல வீட்டுக்கு அடிப்படையாக என்ன தேவைங்க? நிலம். இந்த வீட்டு மனையை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு சரியான அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு அந்த மனை என்பது கிடைக்கிறது. சரி, மனைங்கிறது கிடைச்சிருச்சு. அப்போ புதன் காலி இடம் இல்லையா, புதன் பிளாட் இல்லையான்னு நினைப்போம். புதன்கிறது கொஞ்சம் அதிகப்படியான காலி மனை. ஒரு தோட்டத்தை புதனுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 5000-10,000 சதுரடி ஒரு காலி இடம் இருக்குன்னா அதை புதனுக்கு எடுக்கலாம். ஆனால் வீடு கட்ட தேவையான 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் இடத்த நாம் செவ்வாயாக தான் எடுக்கணும். சரி, செவ்வாய் நல்ல முறையில் இருக்குது, அவருக்கு பூமி யோகம் இருக்குது. ஆனால் வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர் யாருங்க? சந்திரன். அந்த செவ்வாய் சந்திரன் நினைவு இருக்கிறவங்க ஆரம்பத்தில் இருந்தே வீடு கட்டணும், அதை எப்படி கட்டணும், பிரம்மாண்டமாக கட்டணுமா அப்படிங்கிறதையும் அந்த தீர்மானம் தரக்கூடிய எண்ணத்தை உருவாக்குபவர் சந்திரன் தான். அப்போ சந்திரன் செவ்வாய் இணைஞ்சிருந்தா ஒரு வீடு கட்டக்கூடிய எண்ணத்தை உருவாக்குகிறது. சரி, வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அந்த பணம் கடனாக கிடைக்குமா, சேமித்து கட்டுவாரான்னு முடிவு பண்ணுறது மற்ற கிரகங்களுடைய பார்வை பலமும் நட்சத்திர இணைவும் தான். இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன். நிறைய காரத்துவம் நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம். சேமிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான காரத்துவம் தரக்கூடிய கிரகம் எது நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோமா?
11ஆம் பாவம் சேமிப்பு. சரிங்க. ஆனால் அந்த சேமிப்புக்கான காரத்துவம் உள்ள கிரகம் சொல்கிறோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு கிரக காரத்துவம் இருக்கு, குரு. குரு தான் ஒரு பணத்தை சேமிக்கும் தன்மை உடையவர். ஆமாம், பெரும்பணம் சேமிப்பு. சேமிப்புங்கிறது சிறுபணமாக சேர்ந்து பெரும்பணமாக மாறுறது. அப்போ குருவும் இவர்களுடைய இந்த கிரகங்களுடைய இணைவு தயவு இருந்தால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து சொந்த காசுலேயே கட்டிடுவார். நம்ம பார்த்து சொல்லிடலாம், சார் நீங்கள் வந்து கடன் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா சரி வராது, சேமிங்க, ஒரு சீட்டு போடுங்க, அல்லது வேறு ஏதாவது செல்வங்களை சேமிப்பை உருவாக்குங்க, அதுக்கு அடுத்தது வீடு கட்டுங்க, சரியாக வரும்னு சொல்லலாம். அது கூட சுக்கிரன் சேர்றார். சுக்கிரன் கேது, இப்போ கூட ஒருத்தர் நண்பர் பேசும்போது சொன்னார், சுக்கிரன் கேது இணைஞ்சிருக்குங்க சார் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. சுக்கிரன் கேது இணைவு வந்துங்க தயவு பணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, ஒரு சகோதரியோ அப்பா கொஞ்சம் பணம் கொடுத்து, சகோதரி கொஞ்சம் பணம் கொடுத்து, இந்த மாதிரி கூட்டு இணைவில் அந்த நபர் வீடு கட்டக்கூடிய அமைப்பு செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் இந்த இணைவில் வரும். இது கூடயே ஒரு கேது இணைகிறார் அப்படின்னா பேங்க்ல கடன் கிடைக்கும், பேங்க்ல கடன் கிடைக்கும். புதன் கேது இணைவு பத்திர பிரச்சனையை தரும். யாருக்காச்சும் ராகு சாரமுடைய சுவாதி நட்சத்திரம் மாவட்டம், திருவாதிரை, சதயம் இதில் புதன் பகவான் இருக்கார் அப்படின்னா 100% அவங்களுக்கு வந்துங்க பத்திரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், பத்திரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த 4ஆம் அதிபதி எந்த ஸ்தானத்தில் உட்கார்றாரோ அந்த ஸ்தான அடிப்படையில் அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பினை அந்த ஜாதகர் அந்த வாழ்க்கையில் சந்திப்பார். இப்போ 4ஆம் அதிபதி 9ல் இருக்காரு, அப்பா தான் தூண்டுதல் பண்ணுவார், வீட்டை கட்டுறா, அதை இதையும் பண்ண வேண்டாம், முதல்ல வீட்டை கட்டு அப்படின்னு ஒரு தூண்டுதல் பண்ணக்கூடியவர் அந்த 9ஆம் பாவம். 4ஆம் அதிபதி 4லேயே உட்காந்துட்டார், ஓகே அப்படின்னா அம்மா மூலமாக கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் வரும். ஒரு சிறப்பான அரண்மனை போன்ற வீடு கட்டக்கூடிய அமைப்பு உடையவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து வீடு பண்ணுறது என்னுடைய வேலையை வாஸ்து பார்க்குறது தான். ஆயிரக்கணக்கான வீடுகள் தாண்டியாச்சு. இதில் பார்க்கும்போது லக்கணத்துக்கு 10ல் செவ்வாய் திக்பலம் அடைஞ்ச ஜாதகர்கள் வந்துங்க ஒரு அரண்மனை போன்ற வீடை கட்டுகிறார்கள். அந்த திக்பலம் அடையக்கூடிய ஸ்தானம் அந்த ராசி, அந்த ராசியில் அவருடைய நட்சத்திரமே இருந்துருச்சுன்னா இது கன்ஃபார்மாக நடக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேங்களே, இப்போ மேச லக்கணத்துக்கு 10ல் செவ்வாய் வந்து உச்சமடைகிறாரு, திக்பலம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த இடத்துல அவருடைய நட்சத்திரமே இருக்குது, அப்போ டபுள் ப்ரமோஷன் அவருக்கு நிச்சயம் 100% இது நடக்கும் சார்னு சொல்லிடலாம், இது நடக்கும் சார்னு சொல்லிடலாம். சரி, யாரை எச்சரிக்க வேண்டியிருக்கு ஜோசியர்? அதாவது ஒரு ஜோதிடருடைய பங்கு வந்து என்ன, ஒரு வீடு கட்டுறதுல ஜோதிடருடைய பங்கு என்ன சார்? நீங்கள் இந்த திசையில் தான் கட்டணும், இந்த திசை நடக்கும்போது கட்டணும், நீங்கள் இந்த மாதிரி தான் அமைப்பில் கட்டணும், நீங்கள் இந்த இணைவில் தான் அந்த திட்டங்களை உருவாக்கணும். இது எல்லாமே ஜோதிடருடைய பொறுப்பு. அவர் வந்து பிளாங்காக உட்காந்துறாரு, சார் வீடு கட்டலான்னு சொல்கிறாங்க, வீட்டில் நான் வீடு கட்டுமா வேண்டாமா? நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன, நடப்பு திசை என்ன, நடப்பு திசை சுகஸ்தானத்துக்கு பாதக திசையா இல்லையா? முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், யார் ஒருத்தரும் எந்த ஒரு திசையிலும் சுய புத்தியில் வீடு கட்டக்கூடாது. ஒரு திசையினுடைய சுய புத்தியில் வீடு கட்டுறது சிறப்பாக இருக்காது. அதே சமயம் அந்த ஜாதகருக்கு ராகுனுடைய தன்மையை அப்படியே கவனிக்கணும். ராகு சந்திரன் இணைவோ அல்லது 4ஆம் அதிபதி ராகு இணைவோ இருந்தால் நிச்சயம் அவர் வீட்டுக்காக சிம்பிளாக கட்ட போய் மிகப்பெரிய வீட்டை கட்டி மிகப்பெரிய கடனுக்குள்ளாகி அவர் வாழ்க்கையினுடைய மீதி பாகத்தை பேங்க்காரனுக்காகவே முடிச்சிருவார். அப்போ நம்ம வந்து வீடு கட்டுறன்னு கேட்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க, 4ஆம் இடத்தை கவனிக்கிறோம், 4ஆம் இடத்துல பாவரோட ஆதிபத்தியம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க சார், ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது, 4ஆம் இடத்துல சூரியனே உட்காந்துறாரு, அல்லது ராகு கேதுனுடைய இணைவு, இவங்க எப்படி கட்டினாலும் அந்த வீடு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்காது. ஒரு வீடு கட்டுறதுக்கு 4ஆம் இடம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 11ஆம் இடம் ஏன் முக்கியம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்துலேருந்து தான் அவருக்கு ஃபண்டு வரும். இந்த 2ஆம் இடம் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் 2ஆம் இடம் தான். 2ஆம் இடம் வலுத்த 2ஆம் இடத்தில் சுபகிரகம் ஆதிபத்தியம் உள்ள ஜாதகர் வீடு கட்டினா அதுக்கு மேலே அவர் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியும். அதே சமயம் இந்த 11ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருந்தா அவர் நிம்மதியாக இருப்பார். ஆனால் அவர் அதுக்குண்டான வட்டியும் கடனும் அதற்குண்டான மன வலிகளையும் தாங்கி கொண்டு தான் இருப்பார். அம்மா பேசும்போது கூட சொன்னாங்க, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் வெற்றியை தரும், யோகத்தை தரும், உண்மை. ஆனால் அதனுடைய வழி கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு தந்தை போகும், தந்தை தீரும். 6ல் சூரியன் இருக்கார், யோகம், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும்,
அதிர்ஷ்டம் உண்டு, இதெல்லாம் ஸ்தான பலத்தில் கிடைச்சிருது. ஆனால் காரக பலனில் போகும்போது அந்த சூரியன் அந்த வீட்டை கட்டும்போது, அந்த வெற்றியை அடையும் போது, அந்த ஜாதகருடைய தகப்பனார் ஒரு நோயாளியாகவோ தொடர் சிகிச்சை பெறுபவராகவோ ஏதாவது ஒரு மன வலியை அடைகிறார் என்பது உண்மை. சரி, யோகங்கள் தரக்கூடிய கிரகங்கள் பிறந்து தந்துருமா? தராது. எப்போ தரும்? அதுக்குண்டான திசாபுத்தி வரும்போது தரும். அல்லது அதனுடைய நட்பு கிரகங்கள் அந்த ஸ்தானத்தை பார்வையிடும் போது தரும். இந்த விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 4ஆம் இடத்தை பற்றி பேசும்போது இந்த விஷயங்கள் கவனிக்காமல் 4ஆம் இடத்துக்குள்ள போகவே முடியாது. 4ஆம் இடத்துல குறிப்பாக வந்து கேட்குறாங்க, பசங்களுக்கு என்ன படிக்க வைக்கலாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாம் ஆய்வுகள் நிறைய எடுக்கிறோம், நிறைய ஆய்வுகள் இருக்குது. 4ஆம் அதிபதி என்ன சாரம் ஏறினார், அந்த சம்மந்தப்பட்ட படிப்பை அவர் எடுத்து படித்தாருன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய சொல்கிறோம். மருத்துவத்துக்கு நிறைய பேர் ஆர்வப்படுறோம். மருத்துவத்துக்கு ஆர்வப்படும் போது இந்த 4ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த 4ஆம் இடம் முக்கியமானதுன்னு சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் செவ்வாய், சந்திரன், குரு ஏதாவது ஒரு விதத்தில் பாகையில் இணைவு இருந்தால் மருத்துவத்தை எடுக்கலாம், சந்தேகமே வேண்டாம். மருத்துவம் எடுக்கணும்னா இந்த இணைவு கண்டிப்பாக இருக்கணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், 10 கேது இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ சார்பானது வரும் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி கேது வந்து மருத்துவத்தை மட்டும் குறிப்பிடுறதில்ல, தொலைத்தொடர்பு துறையும் அவர் தான் குறிப்பிடுறாரு. அப்போ இந்த ஆய்வுகளுக்கு உட்பட்டு ஞானத்தினால் அறியப்படக்கூடிய ஒரு துறையில் அந்த மாணவன் இறங்கணும் அப்படின்னா இந்த இணைவு கண்டிப்பாக வேணும். இதை பார்த்துக்கிறோம். இன்னொன்று மெயினாக சொல்ல போனதில் இந்த பெயர்ச்சிகள் பற்றியும் நேற்று ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியில் கேட்டார். சார், குரு பயிற்சி ஆகுது, நான் ரிஷபராசி, எனக்கு சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்குங்க, உண்மை, நல்லா சிறப்பாக இருக்குமா அப்படின்னா அங்கே வந்து ஒரு நபர் இருக்கணும். யார் இருக்கணும்? ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இப்போ உங்கள் அலுவலகத்துக்கு நாங்கள் உங்களை சந்திக்க வரோம், நீங்கள் அங்கே இருக்கணும்ல. அங்கே யாருமே இல்லைன்னா நாங்கள் வந்தது யாராக தான் இருக்கட்டும், ஒரு மந்திரியும் உங்களை பார்க்க வந்துருக்கட்டும், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும். அல்லது உங்கள் சார்பாக ஒரு சிப்பந்தி நினச்சி இருக்கணும். யாரோ ஒருத்தர் அவருக்கு ஆன்சர் பண்ண அங்கே இருக்கணும்ல. அப்போ ஒரு கிரக பயிற்சி ஆகுதுன்னா நம்ம இன்றைக்கி நிறைய ராசி பலன்களை கவனிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். இந்த ராசிக்கு அப்படி இருக்குங்க, அப்படி இருக்கும், சனி பயிற்சி ஆகுது, அஷ்டம சனி சிம்மத்துக்கு வரப்போகுது, இப்படிலாம் பேசிக்கிறோம். ஆனால் அந்த பெயர்ச்சியில் ஆகும்போது அந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய கட்டத்தில் அவரது தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தே தீர வேண்டும். இல்லை என்ன பண்ணலாம்? அப்போ அந்த கிரகங்கள் பார்வை பலத்தை மட்டுமே செய்யும். அந்த கிரகங்கள் பார்வை பலத்தை மட்டுமே செய்யும். இப்போ நம் நண்பர் கேட்டதுக்கு வந்துங்க, அவருக்கு வந்து சூரியன் அந்த இடத்துல இருக்கிறார், ஆனி மாதம் பிறந்தவர், சூரியன் மிதுனத்தில் இருக்கிறார். உண்மையாலுமே அவர் ஜாதகத்தில் சிவராஜ யோகம் இருந்திருந்தால் கூட இந்த சிவராஜ யோகம் தான் அவருக்கு வேலை செய்யும். இந்த சிவராஜ யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ குரு பயிற்சி அவருக்கு அந்த ரிஷபராசிக்காரருக்கு மற்ற ரிஷபராசிக்காரருக்கு பார்க்கறதை விட அவருக்கு கூடுதலாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ராகு இருக்கிற ஒரு நேயர் ஃபோன் பண்ணி கேட்குறார், சார் நான் ரிஷபராசி, குரு பயிற்சி சிறப்பாக இருக்குன்னு பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, எனக்கு உண்மையிலே அப்படி மாதிரி இருக்குமா? இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறார். ராகு மீது குரு சாரம், குரு பயணப்பட போகிறார். இந்த டிரான்சிட்னு சொல்லக்கூடிய கிரக பயிற்சிக்கு உண்டான கிரகங்கள் அனைத்துமே ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைப்ரேட் பண்ணுவாங்க, தட்டி தள்ளுவாங்க. இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தசாபுத்தி வலுத்திருக்கலாம், கோச்சாரத்தில் கிரகங்கள் வலுத்திருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், யோக கிரகங்கள் வலுத்திருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இந்த கிரகங்களுடைய இணைவை சந்திக்காமல் பார்க்காம நாம் அவங்களுக்கு பலம் சொல்லிடக்கூடாது. இந்த பலம் சொல்லும்போது எங்களது ஜிகே ஐயா கூறிய பாகை முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் அதை பற்றி பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. பாகை முறை வெகுவாக வேலை செய்யும். கிரகங்களுடைய இணைவு கண்டிப்பாக வேலை செய்யும். அந்த கிரகங்களுடைய இணைவு நடக்கிற இடத்துல அவர் ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் நிச்சயம் வேலை செய்யும். இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இந்த 4ஆம் இடத்து பலனை நம்ம சொல்லணும். 4ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, 4ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அவங்க திசையை நடத்துகிறாங்களா அல்லது அவங்க கோச்சாரத்தில் அந்த கிரகங்களை பார்க்கிறார்களா? தாராளமாக வீடு கிடைச்சிடுங்க, எந்த தொந்தரவும் வராது. நல்ல ஒரு வாஸ்துகர் கிடைச்சிடுவார், நல்ல ஒரு இன்ஜினியர் கிடைச்சிடுவார், சிறப்பாக அவர் கட்டி அவர் கிரக பிரவேசம் பண்ணி வரலாம். அதே போல் இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறாரு. 4ஆம் அதிபதி சனிச்சாரம் உட்காந்துடுறாரு. எப்படி இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். இவங்க வந்து புதுசாக வீடு கட்ட ஆசைப்பட்டா முதல்ல அந்த வீட்டு மனையை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள், மனைவி ஜாதகமோ குழந்தைகள் ஜாதகமோ, எதில் செவ்வாய் வளர்த்துருக்கிறாரு, சந்திரன் வளர்த்துருக்காரு, குரு வளர்த்துருக்காருன்னு பார்த்து அவங்க பேருக்கு பெயர் மாற்றம் செய்துட்டு அப்புறமேல் அந்த வீட்டை கட்டினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவர் பழைய வீட்டில் தான் இருக்கணும்.
இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவர் ஒருத்தர் நான் வாசித்து பார்க்கும்போது என்ன பண்ணார், நான் வீடு கட்டிட்டார் சார், வீடு கட்டிலேருந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க சார் சொன்னார். சார் நீங்கள் வீடு கட்டலான்னு யாருங்க சார் சொன்னாங்க அப்படின்னு. இல்லைங்க சார் நான் பார்த்தேன் வீடு கட்டலான்னு சொன்னார், ஜோசியர் சொன்னார். ஓகே சொல்லிட்டார் சரி, ஆனால் நீங்கள் பழைய வீட்டில் தான் இருக்கணும்னு அமைப்பு இருக்குது. இப்போ என்ன செய்யறது? அவங்க வீட்டில் ஒரு குறிப்பிட்ட கதவையோ ஜன்னலையோ பழசை வந்து மாற்ற சொன்னேன். அதே மாதிரி ஒரு வாகனங்கள் வாங்கினாலும் இதை செஞ்சாகணும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மாற்றம் பண்ணதுக்கப்புறம் ஒரு போல்ட்னாச்சும் கட்டி மாட்டிருங்க அப்படிமே. அந்த பழமைத்தன்மையை சனி பகவான் ரொம்ப விரும்புகிறார். அவருடைய பார்வை இருக்கிற இடம் அவருடைய முழு கண்ட்ரோல் வந்துடும். இப்போ சனி வளையம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த சனி வளையம் எத்தனை டிகிரி இருக்குன்னு தெரியுங்களா? 360 டிகிரி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் 330 டிகிரி சனி வளையம் இருக்கு. அவருக்கு தெரியாமல் நீங்கள் நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. நீங்கள் எது செஞ்சாலும் அவர் கர்மாவில் எடுத்துக்கிறார், அவர் கர்மாவில் எடுத்துக்கிறார். இவருடைய பார்வையில் பட்ட இந்த 4ஆம் இடத்துல அவர் பார்வைக்கு எதிரான ஒரு விஷயங்களை செய்யும் போது அந்த ஜாதகர் பாதிக்கப்படுகிறார். இப்போ இந்த 4ஆம் இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட சூட்சுமங்கள்ல இதெல்லாம் வந்துங்க நீங்கள் குறித்து வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிச்சயம் அது ஒரு பெரிய ஒரு நன்மையை தரும். சரிங்க சார், 4ஆம் இடம் கெட்டு போச்சு, 4ஆம் அதிபதி 6ல் இருக்கார், கடன் வாங்கி வீடு கட்டுங்க. அப்படி கட்டினாலும் எனக்கு பிரச்சனை, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். சார் இந்த 8ங்கிறது எங்கே சம்மந்தப்பட்டாலும் ஒரு குறைன்னு ஒன்று வந்துருங்க சார். நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகமாக எழுதி கூட வச்சுக்கலாம். ஒரு பொருத்தத்துக்கு ஜாதகங்கள் வருது, 1, 8 சம்மந்தப்பட்டால் என்ன நடக்கும்? ஜிகேவில் பயின்றவர்களுக்கு தெரியும். 1, 8, 1, 5, 5, 8 சம்மந்தப்பட்டால் அந்த குழந்தைகள் குறைவான வளர்ச்சியுடைய குழந்தைகளாக பிறப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு உங்ககிட்ட ஜாதகம் வருது, நாம் பொருத்தத்தை போட்டு பார்க்குறோம், நட்சத்திரம் பொருத்தம் ஆகிடுது, உடனே ஓகே பண்ணிடக்கூடாது. நிச்சயமாக இந்த இணைவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்கணும். மீறி வளர்த்துருச்சு இதை தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறப்ப அவங்க திருமணம் ஆகிற அந்த லக்கணம், முகூர்த்த லக்கணம் மிக பிரகாசமாக இருக்கணும். புஷ்கரண வம்சத்தில் கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் ஐயா கூட சொல்லுவார், புஷ்கரண வம்சத்தை நீங்கள் எதுக்கு தொலைவுறீங்களோ இல்லையோ முகூர்த்த லக்கணத்துக்கு தொலைவுங்க பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் துவங்கும் நேரத்தில் தான் அதனுடைய வெற்றியே அடங்கியிருக்கு. நம்ம எப்பயோ பிறந்த அந்த லக்கணத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பிடிச்சி ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற மாற்று முறைகள் ஏஎல்பி அந்த மாதிரி மாற்று முறைகள் வந்தும் கூட இந்த பழமை முறையை நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணம் இந்த புள்ளி தான். அந்த லக்கண புள்ளி சரியான விதத்தில் அமைச்சு நீங்கள் அந்த அமைப்பை செஞ்சு கொடுக்கணும். அப்படி அமைக்காத பட்சத்தில் அப்பவும் 4ஆம் இடம் பாதிக்கப்படும். 4ஆம் இடத்துல வேற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது, சுகஸ்தானம். ஒரு மனிதன் நிறைய செல்வம் சேர்த்திடுறான், கோடி கோடியாக சம்பாதிச்சிடறான், நிறைய செஞ்சிடறான். அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? சுகம் வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும். அப்போ இந்த சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சுகஸ்தானத்துக்கு உண்டான பரிகாரங்களை கண்டிப்பாக செய்யணும். என்ன பரிகாரம்? இப்போ சொன்ன பரிகாரத்தை சொல்கிறேன். இப்போ 4ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்கையில் அந்த நபர் வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு உண்டான இஎம்ஐயை கட்ட முடியாமல் வங்கியிலிருந்து நோட்டீஸ் பெறப்பட்டிருக்கிறார்கள். நான் நிறைய பேர்த்த கவனிச்சிருக்கேன். 6ஆம் இடம் அவமானம். அப்போ இந்த 6ஆம் இடம் அவமானத்தை இந்த 4ஆம் அதிபதி என்ன பண்ணுறாரு? இந்த ஆள் ஒழுங்காகவே இருக்கிறானே, இவன் கையில் ஒரு 1 லட்சத்து 2 லட்சத்தையும் கொடுத்துட்டு ஒரு நல்ல இன்ஜினியரையோ ஒரு நல்ல ஜோசியரையோ இவர்கிட்ட அனுப்பிச்சி விட்டு இவருக்கு வீடு கட்ட உணர்வை தூண்டி விட்டு அவரை போய் ஒரு வங்கி மேலாளரை சந்திக்க வச்சு அவரை கடனை வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேல அவர் கடனை கட்ட முடியாத பட்சம் வரும்போது அவர் அவமானப்படுவார். எப்படி திட்டம் வர்றது பாருங்க. அவர் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, நவகிரகங்கள் நமக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. நாம தான் உசாராக இருக்கணும். நான் அதுக்கு தான் போன ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கேதுவை பற்றி சொன்னேன். ஆசைகளை வெறுத்தால் கேது ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்திலிருந்து அவமானத்தை உருவாக்கி தரப்போகிறது என்று சூழ்நிலை வரும்போது அந்த ஜாதகர் சுகஸ்தான பரிகாரங்களை செய்ய வேண்டும். இப்போ அம்மா கூட சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் சக்கரை தரலான்னு சொன்னாங்க. நான் என்ன மாதிரி சொல்லி தருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைக்கே போங்க. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ரொம்ப நலிவான நோயாளிகள், அவங்கள பார்க்க வந்திருக்கிற எளிமையான வயதானவர்களுக்கு உணவு தானம் பண்ணலாம், அல்லது பழங்கள் பிஸ்கட் இந்த மாதிரி தானம் பண்ணலாம். கூடுதலாக இன்னொரு விஷயம் இருக்குது, அவமானத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு எப்பயுமே. 4ஆம் இடம்ங்கிறது ஆடை, ஆடை இல்லாதவன் அவமானப்படுவான் இல்லையா? அப்போ ஒரு ஆடை தானம் பண்ணுங்க. இன்றைக்கி நல்ல குளிர் காலம், ஒரு 11 மணி 12 மணிக்கு வாங்க. கணவன் மனைவியாக பரிகாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பரிகாரம் பண்ணும்போது கணவன் மனைவியாக பண்ணும்போது அந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். ஏன்னா அவர் அவங்க மிஸ்ஸஸை விட்டுட்டு எங்கேயுமே போனதில்லை, யாருக்கும் தரிசனம் கொடுத்ததில்லை, அப்படி ஒரு சான்றே இல்லை. தனித்த ஈஸ்வரனை யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா இவங்க தம்பதியராக போவாங்க, அந்த திருவாதிரையை விட்டுட்டு போகாது, கூடவே இன்னொருத்தரையும் கூப்பிட்டு போவாங்க, அது அந்த அம்மாவுக்கே தெரியாது. அந்த மாதிரி திருவாதிரை இருக்கும்.
இப்போ அந்த தம்பதியராக போய் ஒரு நள்ளிரவுன்னு நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகல் சூரியனுடையதும் இரவு சந்திரனுடைய ஆதிக்கமும் அதிகம். இந்த சந்திரன் மட்டும்தான் மனம் இறங்குவார், டக்குன்னு மனம் இறங்கிடுவார். சந்திரன் 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு உதவி செஞ்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, சார் அவசரப்பட்டு செஞ்சுட்டேன் சார், நான் அவனுக்கு செஞ்சிடக்கூடாது சார், அவன் ரொம்ப இது பண்ணிட்டான், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா சந்திரன் வேகக்காரகன். சந்திரன் மாதிரி ஒரு ஃபாஸ்டான கிரகத்தை நம்ம பார்க்கவே முடியாது, அவ்வளோ வேகமாக சுற்றிட்டு வர்றவர். அவர் போய் இந்த உதவி ஸ்தானத்திலையும் 6ஆம் இடத்துலையும் உட்காரும்போது என்ன ஆகும், இந்த வேலை நடந்துடும். அதனால் அந்த சந்திரன் மனம் இறங்கக்கூடிய அந்த இரவு வேளையில் அந்த தம்பதியர் ஒரு பஸ் நிலையத்தில் ஒரு ஆதரவட்டு கிடக்கிறாங்க குளூரில், அவங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி போத்திட்டு வாங்க, நிச்சயமாக அந்த கடன் அடைச்சிடலாம். செஞ்சு பார்த்து சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க. இந்த லாஜிக் இருக்கணும், ஒரு பரிகாரத்தில் ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ சர்க்கரை பரிகாரம் அம்மா சொன்னாங்க, சிறப்பான பரிகாரம். நேற்று கூட எனக்கு சேலத்துலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமேலு எனக்கு பையன் ஒரு வேறு கம்பெனி மாறி இருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு காலையில் ஃபோன் பண்ணாங்க, ரெக்கார்டில் இருக்குது. நான் என்ன மாதிரி அந்த சக்கரை பரிகாரத்தை கொடுத்துருந்தேன் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு கொடுத்துருந்தேன். குலதெய்வத்துக்கு பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சர்க்கரையை வாங்கி வச்சு பூஜை பண்ணி பௌர்ணமி நாள் அன்னைக்கு கொண்டு போய் அந்த கிணத்துல நீங்கள் கரைச்சிட்டு வாங்கன்னு. ஏன் கருத்தில் கொண்டு போய் கரைக்கிறோம், ஏன் அதுக்கு சர்க்கரையும் பச்சரிசியும் அல்லது வெல்லமும் பச்சரிசியும் வாங்கி கோயிலில் பொங்கலுக்கு கொடுக்கலாம் இல்லையா. இது எல்லாம் கோயிலை விட்டு வெளியேறிவிடும். ஆனால் அந்த நீர்த்தன்மையிலையும் மண் தன்மையிலையும் பிருத்திவி தத்துவத்தில் கலந்த அந்த சர்க்கரையானது அந்த குலதெய்வத்துக்கு ஆட்சிக்கு உட்பட்ட அந்த இடத்துல அப்படியே நீடிச்சு சில நாட்கள் நிலைக்கும். அந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தினுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். யாருக்கு 5ல் ராகு இருக்கோ, 5ல் சனி இருக்கோ, 5ஆம் அதிபதி 6, 12, 8, 6, 8, 12 மறைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே நான் சொன்ன இந்த சர்க்கரை பரிகாரத்தை செய்தால் குலதெய்வம் வேலை செய்யும். குலதெய்வத்தை முழுசும் நம்ம வாங்கலாம். சரி சார், இப்போ 4ஆம் அதிபதி பார்க்கும்போது குலதெய்வத்தை பற்றி ஏன் பேசுனேன்னு கேட்டால், 4ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் குலதெய்வம் தானே. அப்போ 4ஆம் இடம் வீடு கட்டணும்னா அதுக்கு தேவையான பணத்தை அந்த குலதெய்வம் தானே கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த சர்க்கரை பரிகாரம் பண்ண ஒரு நண்பருடைய விஷயத்தை சொல்கிறேன். நம்ம ஊரில் நடந்தது தான். அண்ணங்கிட்ட பணம் இருக்குது, தம்பிகிட்ட பணம் இல்லை. தம்பி வீடு கட்டுறாரு, அண்ணன் பணம் தரக்கு யோசனை செய்கிறார். நான் என்ன சொன்னேன், சார் உங்களுக்கு வீடு கட்ட தேவையான பணத்தை குலதெய்வம் தான் தந்தாகணும். அப்போ குலதெய்வத்துக்கு போய் சர்க்கரை பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. என்ன சார் எல்லாத்தையும் சர்க்கரையை சொல்கிறீங்க? இனிப்புங்க, வாழ்க்கையில் இனிப்புங்கிறது உள்ளே வரும்போது மட்டுமே, நீங்கள் இனிப்பை மற்றவர்களுக்கு தரும்போது மட்டுமே உங்கள் வாழ்க்கை இனிக்கும். நீங்கள் கசப்பை தரும்போது உங்கள் வாழ்க்கையும் கசக்கத்தான் செய்யும். இந்த பிரபஞ்சமே என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்கங்குது. நீங்கள் தேடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுது பிரபஞ்ச தத்துவம். அம்மா நிறைய சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் நான் நிறைய பார்ப்போம்மா. ரொம்ப சிறப்பாக சொல்கிறீங்க. பிரபஞ்ச தத்துவத்தை நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சுவேன். ஏன்னா என்னுடைய நம்பிக்கையே, இறை நம்பிக்கையே பிரபஞ்சத்து மேலே தான் இருக்கும். நான் தினசரி அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த 10 நிமிடம் பிரபஞ்ச வேலையின் பிரார்த்தனை நேரம்னு பேர். நீங்கள் இன்னைக்கு 24 மணி நேரம் எப்படி நகரணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே நகரும். எஸ்ட்ரீமாக போகக்கூடாது. நீங்கள் நியாயமாக என்ன கோரிக்கைகள் கொடுக்குறீங்களோ அந்த கோரிக்கைகள் பிரபஞ்சம் அப்படியே எடுத்து நமக்கு கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது நான் சில வருஷங்களாக செஞ்ச ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயம். பிரபஞ்சங்கிறது என்னங்கிறத பற்றி நான் நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையே, இது எங்கே தான் போய் நிற்குது. பூமிக்கு கூட எல்லை இருக்குது, ஆனால் பிரபஞ்சத்துக்கு இல்லை. காற்றுக்கு எல்லை இருக்குது, பிரபஞ்சத்துக்கு இல்லை. மில்க்வே அப்படியே போயிட்டு கேலக்சி அப்படியே போயிட்டே இருந்தோம்னா இது மாதிரி லட்சம் கேலக்சி இருக்குதுங்கிறான். அப்போ பூமி எங்கெங்கிறது பார்த்தோம்னா தொலைவ வேண்டியதாக இருக்குது. ஒரு அணுக்கணக்கில் பூமியே இருக்குது. அப்போ பூமியே அணுக்கணக்கில் இருக்கல, நாம யார்? அப்போ இதெல்லாம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பிரபஞ்சத்தை தத்துவம் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையை தான் நான் கணக்கெடுத்தேன். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இத்தனை 1000 கோடி இருக்காங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாதியாக இருந்தாங்க. இன்னும் 1000 வருஷம் ரிவேர்ஸில் போக 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 சில வருஷத்தில் நாடுகளையும் காணலை, மக்களையும் காணலை, மதத்தை காணலை, இனத்தை காணலை, ஜாதியை பார்க்க முடியல, மனுஷனை பார்க்க முடியல, யாருமே இல்லை. கற்காலம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓருயிரிங்கிற அமீபாவில் போய் நின்றுச்சு. அப்போ ஓருயிரிங்கிற அமீபா நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய கொள்ளு தாத்தா. அப்போ அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு இடத்திலிருந்து புறப்பட்ட இன்னொருத்தர் ஏன் உதவி செய்ய மாட்டார்? ஒரு கைக்கு பிரச்சனை இன்னொரு கை ஓடுது இல்லையா? ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒருத்தன் கீழே வந்துட்டு அடடான்னு சொல்கிறோம், ஏன் அவன் யார்? அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிற நாம் ஒரு காலத்தில் ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க தான். அப்போ இந்த நபருக்கு பிரச்சனைங்கிறத அதை ரிசீவ் பண்ணுறது பிரபஞ்சம் தான். அப்போ பிரபஞ்ச தத்துவத்தில் முழு நம்பிக்கை வச்சு செய்யும்போது அந்த உதவிகள் நடக்கும். இந்த பரிகாரங்கள் செய்கிறது எல்லாமே இது தாங்க. இப்போ நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, 4ஆம் இடத்துக்கு வீடு கட்ட தேவையான பணத்தை குலதெய்வம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த குலதெய்வம் யார்? நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தானே. அந்த முன்னாடி வாழ்ந்த அவங்கள எப்படி இந்த கனெக்ட் ஆகுதுன்னா இந்த பிரபஞ்சத்து மூலமாக தான் கனெக்ட் ஆகுது.
அப்போ நாளையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? பிரபஞ்ச பிரார்த்தனை 10 நிமிடம் பக்காவாக இருக்கும். நான்லாம் இன்றைக்கி என்ன டிசைன் பண்ணுறேன்னா அந்த டிசைன் தான் இன்றைக்கி வரைக்கும். ஆனால் இது செய்ய ஆரம்பித்த உடனே சக்ஸஸ் ஆகாது. இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் சொல்ல வேண்டாம், தொடர்ந்து செய்யணும். டாக்டரே ஒரு மருந்து குடிக்கல 3 நாள் சாப்பிடுங்க, 10 நாள் சாப்பிடுங்க, 21 நாள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். ஏன்? நல்ல மருந்தாக தான் ஒரே நாளில் செய்யணும்ல. நல்ல மருந்து ஒரே மருந்து தான், அது வேலை செஞ்சுன்னா மறுபடியும் தேவையே படாது. அது மட்டும்தான் உடனே வேலை செய்யும். மற்ற மருந்து எல்லாம் படிப்படியாக தான் வேலை செய்யும். மருத்துவமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயா கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாருமே மருத்துவ ஜோதிடம் பயிலுங்கள்னு சொல்லியிருக்காரு. மருத்துவ ஜோதிடம் இனி ஃபியூச்சரில் வந்து தவிர்க்க முடியாததாக வரும்னு சொல்லியிருக்காரு. மருத்துவ ஜோதிடத்தை பக்காவாக பார்க்கணும். மருத்துவ ஜோதிடம் எடுக்கும்போது மற்ற ஸ்தானத்திலேருந்து மருத்துவ ஜோதிடத்தையும் எடுக்கணும். பாகவத்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்கு அந்த பாவம், அதையும் நம்ம கவனமாக பார்த்து எடுக்கணும். சரிங்க, இப்போ 4ஆம் இடம் சம்பந்தமான கேள்விகள் நம்மிடம் வரும்போது எளிமையாக நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லிடலாம். 3 பாயிண்ட் தான். முதல்ல செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருக்குதா இல்லையான்னு எப்படிங்க பார்க்குறது? இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். பொருத்தத்துக்கு நிறைய வருவாங்க. ஒரு பையனுடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வருவார். சார் நான் பையனுக்கு தொலைவிக்கிட்டே இருக்கிறேங்க, திருமணமாக கூட பேசுனீங்க, தொலைவிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுங்களா ஆகாதா அப்படின்னு டென்ஷன் ஆகி கேட்டார். 32 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு சின்ன வழி. சுக்கிரனுடைய நட்சத்திர பாதத்தில் யாராச்சும் ஒரு கிரகம் உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்துருந்தா அவர் திண்ணையில் தூங்கினா கூட திடீர்னு நடந்தான் கல்யாணம் சொல்கிற மாதிரி எழுப்பிட்டு கொண்டு வந்து தாலி கட்டி வச்சுருவாங்க. பரணி, பூரம், பூராடம் அல்லது டிஎன்ஏவில்னாச்சும் இது சம்மந்தப்படணும், சுக்கிரன் சம்மந்தப்படும். இந்த அமைப்பு இருக்கிற ஜாதகர்களுக்கு திருமண வாய்ப்பு தானாக கூடி வரும். இதில் இந்த செவ்வாயை சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான அடிப்படையான தகுதியை இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் தரும். மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒரு வீடு கட்டிடுவார். ஓகே, அந்த உட்காந்த கிரகம் யாராக இருந்தால் இன்னும் சிறப்பாக வீடு கட்டுவார்னா சந்திரன், சுக்கிரன், குரு, புதன் நிச்சயமாக சிறப்பாக வீடு கட்டுவார். சந்திரன் செவ்வாய் இணைஞ்சிருந்துச்சுன்னா 36 வயசுக்கு மேலே வீடு கட்டுவாங்க. நானே நிறைய இதில் சொல்லியிருக்கேன், வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை வந்து இந்த கிரகங்கள் உருவாக்குனா கூட நாமளாக எப்போ வீடு கட்டணும்னு நினைக்கணும்னா 40 வயசுக்கு மேலே கட்ட சொல்லுவேன். 40 வயசுக்கு மேலே வாங்கக்கூடிய சொத்துக்கள் அவங்ககிட்ட நிலைக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 30 வயசில் வந்து என்னை கூட்டு போய் நிறைய பிளாட் பார்க்குறதுக்குலாம் கூட்டு போயிருக்காங்க. சார் இந்த பிளாட்டை வாங்கலான்னு இருக்கேன், பாருங்கள் சார் நல்ல பிளாட்டா இப்படின்னா கேட்பாங்க. நான் வாங்குவேன், சொல்லுவேன், சார் நீங்கள் வாங்க, அப்பா பேரில் வாங்க. சார் என் பேரில் தான் சார் வாங்கணும், மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமேல அவர் மறுபடியும் பிளாட் பார்க்க கூப்பிடுவார். ஏன் சார் அந்த பிளாட் என்னாச்சு? அது கொடுத்துட்டேன் சார், அது கொடுத்துட்டேன் சார் பார். ஏன்னு கேட்டிங்கன்னா மெச்சூரிட்டி, இந்த முதிர்வுத்தன்மை, அதாவது காலங்கள் வயதோட்டம் நம்ம பார்ப்போம். 20 to 30 திருமணம் பண்ணுறவங்களுடைய திருமணம் மிகச்சிறப்பாக இருக்கும். 30 to 40 குழந்தைங்க கிடச்சுன்னா அந்த குழந்தைங்க அறிவார்ந்த குழந்தைகளாகவும் அதிர்ஷ்டமான குழந்தைகளாகவும் இருப்பாங்க. 40 to 50 வாங்கக்கூடிய சொத்துக்கள் அவங்க கூட நிலைச்சு நிற்க அவங்களுடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். 50 to 60 அவங்க செஞ்சு வைக்கக்கூடிய திருமணங்கள், அவங்க செஞ்சு வைக்கக்கூடிய சுபகாரியங்கள், கும்பாபிஷேகம், இதெல்லாம் அவங்களுடைய காலகாலத்துக்கு அவங்களுக்கு பேர் வாங்கி தரும். 50 to 60. 60 to 70 ஒரு நபர் கண்டிப்பாக உடல்நலக்குறைவு வரணும், வரலின்னா தான் பயப்படணும். 60 to 70 ஒரு தடவை படுத்து எந்திரிச்சிடணும், கண்டத்தை சந்தித்து மீண்டு விடணும். நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். 70 to 80 யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும், அதாவது ஆரோக்கியத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கணும். இது அனைத்துமே வயதோட்டமாக நம்ம எடுத்துக்கணும். வயதோட்டத்தில் வேறு முறைகள்லாம் நிறைய இருக்குது ஜோதிடத்தில். ஆனால் இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய யதார்த்தமான வயதோட்டம். இதை வந்து பகைக்காத அளவுக்கு, காலப்பகை இல்லாத அளவுக்கு நமக்கு தசா புத்தியும் நடக்கணும். இப்போ வீடு கட்டணும்னு வந்து கேட்குறாரு, நான் சொன்ன பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். அது கூடயே இன்னொரு தசா புத்தியில் கவனிக்கும் போது காலப்பகை இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு சனி திசை கேது புத்தி நடக்குது, புதன் திசை ராகு புத்தி நடக்குது, ராகு திசை புதன் புத்தி நடக்குது, செவ்வாய் திசை புதன் புத்தி, புதன் திசை செவ்வாய் புத்தி. இந்த மாதிரி காலப்பகையில் நடக்கும்போது அந்த நபர் ஒரு காரியத்தில் இறங்கினால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை அவரே ஏற்படுத்திக்க போறாருன்னு அர்த்தம். நிறைய வீடுகள் கட்டி கட்டி இடைநிறுத்தம் ஆயிருக்குன்னா அந்த காலப்பகை திசை தான் காரணம். நான் கேட்டேன், நட்சத்திரத்தை கேட்டேன்னு சொல்லுவேன், சார் உங்கள் வயசு என்ன, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசா புத்தி என்ன, இது காலப்பகையாக இருக்குது. தசா புத்திக்குள்ளார உள்ளார ஒரு காலப்பகை இருக்குது. காலப்பகை நடக்கும்போது ரொம்ப கொடூரம், காலமே பகை. அதோடைய அர்த்தத்தை நல்லா படிக்கணும். காலப்பகைனா ஏதோ ஒரு வேடா நம்ம படிச்சுட்டு போயிடக்கூடாது. காலமே பகை, எல்லாம் நமக்கு எதிருங்க. அப்போ சப்போர்ட் நமக்கு யார்? கடவுள் மட்டுமே சப்போர்ட். நான் நிறைய பேத்துக்கு சொல்ல பரிகாரங்களை காலபைரவர் சொல்லுவேன், ஏன்னா கலியுக தெய்வம்.
அம்மா கூட சொன்னாங்க சனி பகவானுடைய குரு அப்படின்னு. இந்த காலப்பகை நடக்கும்போது கெட்டியாக பிடிக்க வேண்டிய கால பைரவரை கெட்டியாக பிடிச்சி தொடர்ந்து 3 தினம் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்க சொல்லுங்கள். அவரே முடிவு மாற்றிக்குவார். இந்த பரிகாரங்கள் செய்யும்போது நான் என்னுடைய மெத்தடில் ஒன்று சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிகாரங்கள் அப்படிங்கிறது எந்த விதத்தில் செஞ்சால் அந்த பரிகார தேவதைகள் ஏற்றுக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டு. இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு பரிகாரம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான நிற்கக்கூடிய நட்சத்திர தெய்வத்தை எடுத்து நீங்கள் பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரத்தை எந்த மாதிரி செய்யணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் தீப வழிபாட்டை செய்யலாம், ரொம்ப சிறப்பு. தீபம் ஏற்றும் போது குரு அங்கே வருவார். குருனாவே இருளை ஒளிப்பவர், ஒளியை ஏற்றுபவர் தான் அர்த்தம். அதனால தான் குருன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த தீப வழிபாடு சிறப்பு தான். இருந்தாலும் கூட அவர் செய்ய வேண்டிய விதம் என்னங்கிறது அந்த ஜாதகம் சொல்லுது நமக்கு. எப்படி சொல்லுதுன்னா, நீர் ராசியில் அந்த கிரகம் பரிகார கிரகம் இருந்துச்சுன்னா அவர் அபிஷேகம் தான் செய்யணும். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அதே நெருப்பு ராசியில் இருந்துச்சுன்னா தீப வழிபாடு சிறப்பு, தியாகங்கள் சிறப்பு. அதுவே காற்று ராசியில் இருந்தால் உச்சாடனம், மலர்கள், பத்தி, தீப சாம்பிராணி, இந்த மாதிரி தூப வழிபாடுகள் சிறப்பு, உச்சாடனம் சிறப்பு. அதுவே மண் ராசியில் இருக்குதுங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியல. மண் ராசியில் இருக்குது என்ன? அது எப்படி மண் ராசி ஆகும்? அது வாசனையில் வந்துடும். சந்தனம் வாசனை தான். செடி வைக்கலாம். செடி ஒரே இடத்துல ஸ்தாபிக்கிறோம். உருளைத்தண்டம் போடுவோம் இல்லைங்களா? அதுதான் அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம் யார் செய்தால் சக்சஸ் ஆகும்னா, இந்த நிலராசியில் பரிகார தெய்வங்கள், பரிகார கிரகங்கள், நான் கிரகங்களை தெய்வம்னு சொல்றது, இந்த தெய்வங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது அது நிச்சயம் பலம் தரும். 6ஆம் இடத்துல ஒரு தீர்வு தேண்டி இருந்தாலும் இந்த பரிகாரம் பலம் தரும். இது அற்புதமான விஷயங்க. ஏன்னா நம்ம காமனாக சொல்லிடுறோம், இந்த கோயிலில் போய் நீங்கள் தீபம் போடுங்க பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் அங்கே அது நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். உங்கள் இஷ்ட தெய்வமோ உச்சாடன தெய்வமோ உங்களுடைய உச்சாடனையே கேட்குறாங்க. அதாவது அஷ்டோத்திரம் சொல்கிறீங்களான்னு எதிர்பார்க்குறாங்க, பாராட்டுன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பேரையே நீங்கள் 10 தடவை திருப்பி சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷம் வரும் தெரியுங்களா? மற்றவங்க சொல்லி தான் நீங்கள் உங்கள் பேரை கேட்குறீங்க. உங்கள் பேரை நீங்களே சொல்லி பாருங்க. ஏன் போய் கோயிலில் நம்ம நட்சத்திரத்தில் போய் அர்ச்சனை பண்ணுறோம், பெயருக்கு ஏன் அர்ச்சனை பண்ணுறோம்? அப்போ தான் அதுக்கு ஒரு செலிப்ரேட் கிடைக்கும் போது அந்த இடத்துல அந்த தெய்வீக சக்தி உருவாகுது. இப்போ 4ஆம் இடத்துல பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்களையும் பார்த்து அந்த நபர் 4ஆம் இடத்துக்கு உண்டான கல்வியோ, 4ஆம் இடத்துக்கு உண்டான சொத்துக்களையோ, 4ஆம் இடத்துக்கு உண்டான வாகனங்களையோ வாங்கினால் எப்படிங்க ஃபெயிலியர் ஆகும்? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களை திறமையான ஜோதிடர்னு உங்களை சொல்லுவாங்க. இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் குறித்து வச்சிருந்தாலும் சரி, அல்லது யூடியூப்பில் திருப்பி கேட்டாலும் சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நமக்கு சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்துல ஒரு தீய கிரகங்கள் உட்காந்துருக்கு, ராகு உட்காந்துருக்காரு, சனி உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குறைகள் இயற்கையாகவே இருக்கும். ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். ஒன்று பக்கத்தில் ஒரு கோயிலை கட்டிடலாம். ஒரு நண்பர் கூட கேட்டார், சார் நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்கள, கோயில் எந்த பக்கம் இருந்தால் சார் நல்லது அப்படின்னு கேட்டார். எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பாலேயே கோயில் இருக்குது, ஒருத்தர் பார்த்துட்டு கோயில் குத்தலாக இருக்குது மாற்றுன்னு சொன்னார் அப்படின்லாம் சொன்னார். இந்த கோயிலுங்கிறது இந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு தெற்குலையும் தென்கிழக்குலையும் மேற்குலையும் வடமேற்குலையும் அமைஞ்சா மிகச்சிறப்பு. வடக்குலையும் வடகிழக்குலையும் உட்காந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஆகாது. இதையும் நாம் பார்த்துக்கலாம். மனை தேர்வு செய்யும் போது இதையும் நீங்கள் கவனிக்கணும். ஓகேங்களா? இப்படி அனைத்து விதத்திலையும் இதை சாத்தியப்படுத்தும் போது இந்த 4ஆம் இடத்தினுடைய மிகச்சிறந்த பலன்களை நாம் அனுபவிக்கலாம் என்று கூறி, இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் MA ஜெகநாதன், வாஸ்து நிபுணர் அண்டு ஜோதிடர். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6 30 33 73736 00033 என்று கூறி நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.